ஆங்கமைவு தெய்வீக கண்ணம் பயமின்றி இழந்தமில்லாத நாடு. மரியாதைக்குரிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட ஆண்டோர் அவைக்கு வணக்கம். கள் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு வேண்டும் உரிமை, மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கருத்தடை இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் மண்ணின் மக்களின் அடையாளம் கள். அந்த காலத்தில் சங்க காலத்தில் அரசர்களும் புலவர்களும் ஆண்களும் பெண்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த தடை இருக்கின்றது என்று தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அவரே மரம் ஏறி கல்லை இறக்கி எங்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கி இருக்கின்றார். நாங்கள் சங்க காலத்தில் மாரி வள்ளல் என்ற ஒரு வள்ளல் இருந்தார். பரம்பு மலைக்கு வருகின்ற விருந்தினர்களுக்கு புறவணர்களுக்கு இடைவர்களுக்கு கல்லை வாரி 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 வழங்குவாராம். அப்போது வழங்குகின்ற கல் சிந்துமாம். சிந்துகின்ற கல் அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குன்றுகளை எல்லாம் ஒன்றி கொண்டு போகுமாம். இது புறநானூற்று பதிவு. அவ்வையும் அதிகமான கல்லை பருகி இருக்கின்றார்கள். இப்போது தலைமை ஒருங்கிணைப்பாளர் கல் இறக்கி எங்களுக்கெல்லாம் வாரி வழங்க இருக்கின்றார். இந்த நிகழ்வு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்தால் யார் குற்றவாளி? கல் இறக்கி எங்களுக்கு வாரி வழங்கிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் குற்றவாளியா? கல்லுக்கு தடை வைத்திருக்கும் தமிழ்நாடு அரசு குற்றவாளியா? அரசுதான் குற்றவாளி. அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி தலைமை ஒருங்கிணைப்பாளர் கல் இறக்கி சந்தைப்படுத்தி இருக்கின்றார். தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா? இந்த மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? It is purely question of law as to the interpretation of the Indian Constitution. கள்ளமது தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருட்கள் கல்லூர் மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கல்லை விட நல்லவை. கல்லியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளும் நியாயமே இல்லை என 8 கோடி மக்களில் யார் வந்து நிரூபித்தாலும் 10 கோடி ரூபாய் பரிசை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நாங்கள் தயாராக இருக்கின்றோம். புதிய தமிழகத்தினுடைய தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள், அவருடைய மகன் மருத்துவர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் கல்லுக்கு எதிராக பதிவிட்டிருக்கின்றார்கள். அது கொடிய விஷம் என பதிவிட்டிருக்கின்றார்கள். பொது வெளியில் கல்லை இறக்குவதும் பருகுவதும் குற்றம். சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். 15ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு தடை விதிக்க வேண்டும். கொடிய விஷம். இவர் கல்லை விட மற்ற மதுக்கள் நல்லவை எனவும் பதிவு செய்திருக்கின்றார். அவர் நிரூபித்து விட்டால் அவருக்கு 10 கோடி ரூபாய் பரிசு. எதற்கு முதுகிலே கொண்டிருக்கிறார்? பல கடிதங்கள் எழுதியிருக்கின்றோம். கல் விடுதலையில் உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா? உடன்பாடு என்றால் வரவேற்கின்றோம், முரண்பாடு என்றால் வாழ்த்து காண்கின்றோம். வாங்கிக் கொள்ளுங்கள் 10 கோடி ரூபாய் பரிசை. முதுகில் குத்தாதீர்கள். அவருக்காகவே வள்ளுவர் குரல்களை எழுதியிருக்கின்றார். தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னஞ்சே தன்னை சுடும். அவரும் அவருடைய மகனும் மனசாட்சியை எந்த அடகு கடையில் அடகு வைத்திருக்கின்றார் என்று தெரியவில்லை. பொய்யாமை பொய்யாமை ஆட்கின் பரம்பரை செய்யாமை செய்யாமை நன்று. புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்ந்தலின் சாதல் அரங்கூறும் ஆக்கம் தரும். இப்படி பொய்யான பதிவுகளை வெளியிட்டு பிழைப்பை நடத்துவதை விட சாவது 1000 மடங்கு மேல். இது மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு பொருந்தும். யார் வந்தாலும் ஆண்டவனே வந்தாலும் நாம் நிரூபிக்க தயார் 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 தயார். ஆக இது வரும் 2026 தேர்தலில் இந்த கல் தடை தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும். கல் என்றால் சாதாரணமாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு பலருக்கு நினைவு இருக்காது. 4 மாநிலங்களில் தேர்தல் நடந்தது. அப்போது வெங்காய விலை உச்சத்தில் இருந்தது. அந்த வெங்காய விலையேற்றம் அந்த 4 மாநில தேர்தல் வெற்றி தோல்வியை மாற்றி அமைத்தது. அதுபோல கல் தடை வரும் 2026 தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் 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 செய்யும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? கூட்டுடன்று மேல்வையிலும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை.
நகராமல் சிதறாமல் என்றால் வெற்றி உறுதி உறுதி உறுதி.